நெடுகிலும் நம்மை ஏமாற்றி வந்திருக்கிறான். ஆரம்பத்தில் நானே ஒரு தவறு செய்தேன். அந்த திருட்டு பயலை நம்பி யுத்தம் செய்யாமல் வெறும் பாய்ச்சல் காட்டியே முதலாக அடைந்த தோல்வி இதுதான். மகேந்திர பல்லவனும் உன்னை சரணாகதி அடைந்தான். புலிகேசியும் புத்த பிக்ஷுவும் ஒரே மனிதர்கள் தான் அப்படின்னு சிவகாமி நினச்சிக்கிட்டதில் வியப்பு எதுவும் இல்லை. கொஞ்சம் முன்னாடி புலிகேசி சக்கரவர்த்தியே மேற்படி உருவ ஒற்றுமை காரணமாக திகைக்கும்படி நேர்ந்துச்சு. வாதாபி சக்கரவர்த்தி தம்முடைய கூடாரத்தில் தன்னந்தனியாக உட்கார்ந்திருந்தார். அவருடைய மனசில் பெரும் சோர்வு குடிகொண்டிருந்துச்சு. வாதாபியிலிருந்து அவர் புறப்பட்டப்ப என்னென்ன உத்தேசங்களோடு கிளம்பினாரோ அவை எதுவுமே நிறைவேறலை. எல்லா மகேந்திர ஜால பல்லவனுடைய தந்திரங்கள்னால உருப்படாமல் போயிடுச்சு. மகேந்திர பல்லவனுடைய தந்திரங்களுக்கு மாற்று தந்திரங்கள் செஞ்சு அவனை தோற்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வாய்ந்தவரான நாகநந்தி பிக்ஷுவை பற்றி தகவலே கிடைக்கல. இதனாலெல்லாம் புலிகேசி பெரிதும் உற்சாகம் குன்றியிருந்தார். அவருக்கு இருந்த ஒரே ஆறுதல் தளபதி சசாங்கன் மூலமா மகேந்திர பல்லவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க ஏற்பாடு செய்துவிட்டு வந்ததுதான். பல்லவனரி தன்னுடைய பொந்தை விட்டு வெளியே வந்து பார்க்கிறப்ப வாதாபி புலிகேசியை வஞ்சித்து ஏமாற்றுவது எவ்வளவு பிசகான காரியம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிந்து கொள்வான் அல்லவா? தளபதி சசாங்கன் தம்மோடு வந்து சேர்வதற்காகவே சக்கரவர்த்தி வடபெண்ணையோட வடக்கரையில் காத்துட்டு இருந்தார். கட்டளையை நிறைவேற்றிவிட்டு வந்து சேர சசாங்கனுக்கு ஏன் இத்தனை நாள் பிடிக்குது அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் தெற்கே இருந்து படை வருகிறது அப்படின்னு கேட்டதும் சசாங்கன் தான் வரான் அப்படின்னு நினச்சி அவன் கொண்டு வர செய்தியை கேட்கறதுக்காக ரொம்ப ஆவலாக இருந்தார். கூடாரத்துக்கு வெளியே குதிரை ஒன்று வந்து நின்னதும் சசாங்கன் இவ்வளவு தாமதமாக வர்றதுக்காக அவன் மேலே எரிஞ்சு விழுறதுக்கு ஆயத்தமானார். ஆனால் உள்ளே பிரவேசித்து வந்தது சசாங்கன் அல்ல. கிரீடமும் வாகு வளையமும் சக்கரவர்த்திக்கு உரிய மற்ற ஆபரணங்களும் தரித்த நெடிதுயர்ந்த கம்பீர உருவம் ஒன்று வந்துச்சு. அதை பார்த்ததும் புலிகேசிக்கு ஏற்பட்ட திகைப்புக்கும் குழப்பத்துக்கும் எல்லையே இல்லை. இது என்ன? எனக்கு சித்தபிரமை பிடித்து விட்டதா அல்லது மாயக்கனவு காண்கிறேனா? பின் ஆசனத்தில் இதோ சாய்ந்து உட்கார்ந்திருக்கும் நானே கூடாரத்துக்கு வெளியிலிருந்து எப்படி உள்ளே வர முடியும் அப்படின்னு திகைச்சாரு. புலிகேசியுடைய குழப்பத்தை பார்த்துட்டு வெளியிலிருந்து வந்த உருவம் புன்னகை புரிஞ்சு, தம்பி, ஏன் இப்படி பயப்படுகிறாய்? நான் என்ன பேயா பிசாசா பூதமா? உனக்கு என்னை தெரியவில்லையா அப்படின்னு சொல்லிட்டே தலை கிரீடத்தை எடுத்ததோ பிக்ஷுவுடைய மொட்டை தலை காணப்பட்டுச்சு. உடனே புலிகேசி குதூகலத்தோடு துள்ளி எழுந்து, அண்ணா நீயா அப்படின்னு கட்டிக்கொள்ள போனவர் மறுபடியும் திகச்சு நின்று, ஆஹா, இது என்ன வேஷம்? உன்னுடைய வாக்குறுதி அப்படின்னு வினவினார். அப்ப புலிகேசியுடைய கண்களின் நோரங்களில் பொறாமையோடு கூடிய குரோத ரேகை தென்பட்டுச்சு. தம்பி, அதற்குள்ளே அவசரமா? ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வேஷம் உன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு பயன்பட்டதல்லவா? இப்போது என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு இது பயன்பட்டது. என் வாக்குறுதிக்கு ஒரு பங்கமும் நேரவில்லை. உன்னுடைய ராஜ்யத்தில் நான் இந்த வேஷம் போட்டுக் கொள்வதில்லை என்றுதானே வாக்குறுதி கொடுத்தேன். இன்னும் உன்னுடைய சாம்ராஜ்யத்துக்குள் நாம் வந்துவிடவில்லையே அப்படின்னு நாகநந்தி சொன்னதும் புலிகேசி கொதிப்போடு சொன்னார். ஆம், ஆனால் இந்த பிரதேசம் இன்று நம்முடைய சாம்ராஜ்யத்துக்குள் வராதிருப்பது ஏன்? பல்லவ நாட்டில் இன்று வராக கொடி பறக்காதது ஏன்? அற்பத்திலும் அற்பமான மகேந்திர பல்லவனுடைய சைனியத்துக்கு முன்னால் வாதாபியின் மகா சைனியம் தோல்வியடைந்து திரும்பி போவது ஏன்? எல்லாம் உன்னால் வந்ததுதான் அப்படின்னு சொன்னார். தம்பி, தோல்வி என்கின்ற வார்த்தையே சொல்லாதே. யார் தோல்வியடைந்தது? வாதாபி சைனியம் தோல்வியடையவில்லை, நீயும் தோல்வியடையவில்லை. அந்த தோல்வி என்னால் நேரவும் இல்லை. எல்லாம் சாவகாசமாக பேசுவோம். முதலில் உடனே காவி வஸ்திரம் 2 தருவித்துக் கொடு. நான் இந்த வேஷத்தில் இருந்தால் வீண் குழப்பத்துக்கு இடமாகும். ஏற்கனவே நான் வந்து கொண்டிருந்த போது வெளியில் நிற்கும் வீரர்கள் என்னை வெறித்து வெறித்து பார்த்தார்கள்னு புத்த பிக்ஷு சொன்னார். ஆமாம், அவர்கள் வெறித்து பார்ப்பதற்கு காரணம் இருக்கிறதல்லவா? கூடாரத்திற்குள் இருந்த சக்கரவர்த்தி வெளியில் எப்போது எப்படி போனார் என்று அவர்களுக்கு திகைப்பாயிருந்திராதா? எனக்கே கொஞ்ச நேரம் குழப்பமாய் போய்விட்டதே
அப்படின்னு புலிகேசி சொல்லிட்டு கூடாரத்தோட வாசல்ல நின்ன காவலன் கிட்ட, உடனே ஒற்றர் விடுதிக்கு சென்று காவி வஸ்திரம் 2 கொண்டு வா அப்படின்னு கட்டளையிட்டாரு. காவி வஸ்திரம் வந்த உடனே நாகநந்தி உடைய மாத்திக்கிட்டாரு. சகோதரர்கள் இருவரும் ஒரே ஆசனத்தில் அருகருகே உட்கார்ந்தாங்க. தம்பி, இப்போது சொல்லு, நீ வாதாபியை விட்டு புறப்பட்டதிலிருந்து நடந்ததையெல்லாம் விவரமாக சொல்லு அப்படின்னு நாகநந்தி கேட்க, அவ்விதமே புலிகேசி சொல்லி வந்தார். எல்லாத்தையும் கவனமாக கேட்டதுக்கப்புறமா பிக்ஷு சொன்னார், ஆஹா, மகேந்திர பல்லவன் நான் நினைத்ததை காட்டிலும் கெட்டிக்காரன், நெடுகிலும் நம்மை ஏமாற்றி வந்திருக்கிறான்னு சொன்னார். புலிகேசி அதுக்கு, அண்ணா, ராஜ்ய தந்திரத்தில் உன்னை வெல்லக்கூடியவன் இந்த உலகில் எவனுமே இல்லை என்று நினைத்திருந்தேன்னு சொன்னார். பிக்ஷு அதுக்கு, ஆரம்பத்தில் நானே ஒரு தவறு செய்தேன், அதன் பலன் நெடுகிலும் விபரீதமாகவே போய்விட்டதுன்னு சொன்னார். அடிகளே, அது என்ன தவறுன்னு புலிகேசி கேட்டார். பரஞ்சோதி என்னும் பிள்ளையின் முகத்தை பார்த்து என் மனம் சிறிது இழகிற்றேன்னு புத்த பிக்ஷு சொன்னார். அந்த திருட்டு பயலை நம்பி ஓலை கொடுத்து அனுப்பினாய்ன்னு புலிகேசி சொன்னார். அட, அதற்கு காரணமானவன் நீதான் தம்பின்னு புத்த பிக்ஷு சொன்னார். என்ன, நானா? அது எப்படின்னு புலிகேசி கேட்டார். எப்படி என்றா கேட்கிறாய்? பாண்டிய நாட்டுக்கு போய் அங்கே வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு காஞ்சிக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். வழியில் ஏரிக்கரையில் ஒரு பிள்ளை சோர்ந்து படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். உன்னை நான் முதலில் அதே நிலையில் பார்த்தது ஞாபகத்திற்கு வந்தது. அதனால்தான் என் மனம் இழகி அந்த பிள்ளையின் பேரிலும் விசுவாசம் உண்டாயிற்று. அவனுடைய முகக்கலையிலிருந்து பெரிய பதவிக்கு வரப்போகிறவன் என்று தெரிந்து கொண்டேன். ஆகையால் அவனை நம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற சபலமும் உண்டாயிற்று. பிறகென்ன, அவனிடம் உனக்கு ஓலை கொடுத்து அனுப்பினேன். அந்த ஓலை உன்னிடம் சேர்ந்து நீ நேரே வந்திருந்தாயானால் காஞ்சி கோட்டையை 3 நாளில் கைப்பற்றி இருக்கலாம். அந்த மகேந்திர பல்லவனும் உன்னுடைய காலடியில் விழுந்து கிடந்திருப்பான்னு புத்த பிக்ஷு சொன்னார். புலிகேசி அதுக்கு, ஆனால் உன்னுடைய ஓலைக்கு மாறாக மகேந்திர பல்லவன் எழுதி வைத்த ஓலை என்னிடம் கிடைத்தது. அதன் பயனாக வடபெண்ணை கரையில் 8 மாதம் வீணாக்க நேர்ந்தது. மகேந்திர பல்லவன் ஒரு சிறு குதிரைப்படையை வைத்துக்கொண்டு யுத்தம் செய்யாமல் வெறும் பாய்ச்சல் காட்டியே ஏமாற்றிக் கொண்டிருந்தான். அதற்கு பிறகு நான் காஞ்சிக்கு வந்து கோட்டையை முற்றுகையிட்டும் பயன்படவில்லை. அண்ணா, நான் வாதாபி சிம்மாசனத்தில் ஏறிய பிறகு முதலாக அடைந்த தோல்வி இதுதான் அப்படின்னு சொன்னார். அப்பனே, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதே. தோல்வி எது? யார் தோல்வி அடைந்தது? ராஜரீக சாஸ்திரத்தில் 1வது பாடம் என்னவென்பதை இன்னமும் நீ தெரிந்து கொள்ளவில்லையா? தோல்வி அடைந்து விட்டதாக ஒரு நாளும் ஒப்புக்கொள்ளக்கூடாது என்பதுதான் அந்த பாடம். தோல்வி அடைந்ததாக நீயே சொல்லிக்கொண்டால் ஊராரும் அப்படித்தான் சொல்வார்கள். உன் விரோதிகளும் அவ்விதமே சொல்வார்கள். தேசமெங்கும் புலிகேசி சக்கரவர்த்தி தோல்வியடைந்தார் என்று செய்தி பரவும். ஹர்ஷவர்தனன் காதிலும் அது எட்டும். மகேந்திர பல்லவன் பொய்யாக எழுதியபடி ஒருவேளை உண்மையில் நடந்தாலும் நடக்கலாம். நர்மதையை கடந்து ஹர்ஷவர்தனுடைய சைனியம் உன்னுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கலாம். தோல்வி என்ற வார்த்தையை இனிமேல் சொல்லாதே தம்பின்னு பிக்ஷு சொன்னார். புலிகேசி உடனே, நான் சொல்லாமல் இருந்து விட்டால் தோல்வி வெற்றியாகி விடுமா அண்ணான்னு கேட்டார். அட, மறுபடியும் தோல்வியை கட்டிக்கொண்டு ஏன் அழுகிறாய்? என்ன தோல்வியை நீ அடைந்தாய்? யோசித்துப்பார். கடல் போன்ற சைனியத்தோடு திக்விஜயம் செய்ய தென்னாட்டை நோக்கி புறப்பட்டாய். வைஜெயந்தியை அழித்தாய். வடபெண்ணை கரையில் பல்லவ சைனியத்தை நிர்மூலம் செய்தாய். காஞ்சிக்கோட்டையை முற்றுகையிட்டாய். தெற்கே கொள்ளிடக்கரை வரையில் சென்றாய். பல்லவன் சிறைப்படுத்தியிருந்த துர்விநீதனை விடுதலை செய்தாய். காவேரி கரையில் தமிழகத்தின் மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் வந்து உன் அடிப்பணிந்து காணிக்கை செலுத்தினார்கள்னு புத்த பிக்ஷு சொன்னார். அண்ணா, சோழன் வரவில்லையே அப்படின்னு புலிகேசி கேட்டார். அட, சோழன் வராவிட்டால் என்ன, களப்பாளன் வந்தானே. இதையெல்லாம் யார் விசாரிக்கப் போகிறார்கள்? தம்பி, நீ திரும்பி காஞ்சிக்கோட்டைக்கு வந்தபோது மகேந்திர பல்லவனும் உன்னை சரணாகதி அடைந்தான். மகாபலியின் தலையில் மகாவிஷ்ணு பாதத்தை வைத்தது போல் நீயும் மகேந்திர பல்லவனுடைய சிரசில் உன் பாதத்தை வைத்து பிழைத்து போய் என்று உயிர் பிச்சை கொடுத்தாய். அவன் கொடுத்த காணிக்கைகளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டாய்னு புத்த பிக்ஷு சொன்னார். காணிக்கையொன்றும் நான் கொண்டு வரவில்லையே அண்ணான்னு புலிகேசி சொன்னார்.
நீ கொண்டு வராவிட்டால் நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு புத்த பிக்ஷு சொன்னார். என்ன அதுன்னு புலிகேசி கேட்டார். அதை இன்று இரவு காட்டுகிறேன். மேற்படி விவரம் எல்லாம் உத்தர பாரத தேசத்தில் பரவும்போது நீ திக்விஜயம் செய்து வெற்றி முழக்கத்தோடு திரும்பினாய் என்று சொல்வார்களா, இல்லை தோல்வியுற்று ஓடி வந்தாய் என்பார்களான்னு புத்த பிக்ஷு கேட்டார். அண்ணா, உன் சாமர்த்தியமே சாமர்த்தியம். தோல்வியை கூட நீ வெற்றியாக மாற்றக்கூடியவன். உன் பேச்சை கேட்ட பிறகு எனக்கே நான் அடைந்தது வெற்றி என்றே தோன்றுகிறது. ஆனால் இந்த வெற்றி செய்தி வடநாட்டிலே எப்படி பரவும்னு புலிகேசி கேட்டார். புத்த பிக்ஷுக்களின் சங்கங்களும் சமணர்களின் மடங்களும் பின் எதற்காக இருக்கின்றன? நாகார்ஜுன பர்வதத்திற்கு உடனே ஆள் அனுப்ப வேண்டும்னு புத்த பிக்ஷு சொன்னார். அண்ணா, அங்கு நீயே போவதுதான் நல்லது. உனக்கு வேங்கியிலும் வேலை இருக்கிறதுன்னு புலிகேசி சொன்னார். என்ன வேலைன்னு புத்த பிக்ஷு கேட்டார். விஷ்ணுவர்தனன் காயம் பட்டு கிடக்கிறான். சென்ற வருடம் அவன் வெற்றி கொண்ட வேங்கி ராஜ்யத்தில் இப்போது எங்கே பார்த்தாலும் கலகமாம்னு புலிகேசி சொன்னார். அதற்கு நான் போய் என்ன செய்யட்டும்னு புத்த பிக்ஷு கேட்டார். நீ போய்தான் அவனுக்கு யோசனை சொல்லி உதவ வேண்டும். உன்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை அண்ணா. தோல்வியையும் நீ வெற்றியாக்கி விடுவாய்ன்னு புலிகேசி சொன்னார். என்னால் இப்போது வேங்கிக்கெல்லாம் போக முடியாதுன்னு புத்த பிக்ஷு சொன்னார். ஏன்னு புலிகேசி கேட்டார். காரணம் இருக்கிறதுன்னு புத்த பிக்ஷு சொன்னார். அதை சொல்லேன்னு புலிகேசி கேட்டார். அதை ராத்திரி சொல்கிறேன். தம்பி, சூரியன் அஸ்தமித்து நாலாப்புறமும் இருள் சூழ்ந்து விட்டது. பூரண சந்திரன் உதயமாகப் போகிறது. இந்த கூடாரத்துக்குள்ளேயே அடைந்து கிடப்பானேன். வா, வெளியே போகலாம்னு புத்த பிக்ஷு சொன்னார். ஆமாம் ஆமாம், பிரகிருதியின் சௌந்தரியங்கள் அநியாயமாய் வீணாய் போகின்றன அப்படின்னு பரிகாச குரல்ல சொல்லிட்டு புலிகேசி சக்கரவர்த்தி எழுந்தார். உனக்கு எவ்வளவோ பாக்கியங்கள் இருந்தாலும் என்ன பயன்? சௌந்தரியத்தை அனுபவிக்கும் பாக்கியம் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாகநந்தி எழுந்தார். சகோதரர்கள் இருவரும் ஒத்த வயதுடைய ஆத்ம சிநேகிதர்களைப் போல கை கோர்த்துக்கிட்டு வெளியே போனாங்க.